Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே அந்தக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பி என்கரேஜ்ல வந்து என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, லுக் ஃப்ரம் காட்ஸ் வியூ பாயிண்ட். ஆமா, ஆண்டவரோட கண்ணோட்டத்திலேருந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஸோ யூஸ்வலி இப்போ வந்து ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்குது, இல்லை நம்ம குடும்பத்துல யாருக்காவது நடக்குது அப்படின்னா நாமளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த சூழ்நிலை நம்மளுக்கு நடந்துருச்சு, ஸோ இது நிமித்தமா வந்து என்ன ஆக போதோ அதோட கான்சிக்வன்சஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காது. ஆனா நாமளே ஒரு அனாலிசிஸ் போட்டு நம்மளே ஓகே இது இப்படி ஆயிடும், இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடந்துரும், என் உடம்புக்கு இப்போ இப்படி ஒரு வியாதி வந்துடும், ஐயோ எனக்கு இப்போ தும்பல் வந்திருக்கு, அப்ப எனக்கு ஏதோ வியாதிலாம் வரப்போகுது அப்படின்னு பிளாபிளாபிளா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட கண்ணோட்டமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு காரியத்திற்கும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்கல்ல, என்ன சேர்த்துதான் நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்கல்ல, நான் அந்த மாதிரி ஒரு பிளான் நான் வைக்கவே இல்லை, அப்படி ஒரு காரியம் நடக்க போறதே கிடையாது, நீ என் கண்ணோட்டத்துல இருந்து பாரு, நான் எப்படி ஒரு பிளான் வச்சிருக்கேன், என்னோட ஐடியாஸ் எவ்வளவு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட் பைபிள்ல நடந்திருக்கு. நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். Matthew chapter 9 verse 23 to 25. And when Jesus came into the ruler's house and saw the flute players and the noisy crowd wailing, he said to them, "Make room, for the girl is not dead, but sleeping." And they laughed him to scorn. But when the crowd was put outside, he went in and took her by the hand, and the girl rose. தமிழ்ல வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 23 25 வசனம். ஓகே. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமென். எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்டோரி தெரியும். அதாவது ஒரு அமேசிங்கான ஒரு வண்டர் ஒர்க்கிங் மிராக்கிள் காடோட ஒரு செம்ம ஸ்டோரி. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டோரி இது. ஓகேவா? இதை நான் வாசித்து கொண்டே இருக்கும்போது God gave me a different perspective. Like Holy Spirit taught me. அப்படின்னா காட்ஸ் வியூ பாயிண்ட்ல இருந்து பாரு, இது எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம அந்த அந்த ஒரு பொண்ணு நிலைமை, அவங்க ஃபேமிலி நிலைமை இப்ப என்ன இருந்திருக்கும், உடம்பு சரியாம இருக்கு, ஸோ ஷீ இஸ் டெட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படிலாம் அப்படியே சோர்ந்து போயிருக்காங்க. அந்த வீட்டுல ஃபியூனரல் எல்லாமே they have started, it is like halfway processல இருக்கு. ஆனா the father, he had a great faith in the Lord, and அவர் என்ன பண்றாரு, ஓகே அவருக்குமே அந்த ஒரு கஷ்டம் இருக்கு, ஐயோ என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, மறிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டம் வேதனை இருக்கு. பட் he ran to the Lord. தயவு செய்து என் பொண்ணை வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு when he asked, உள்ள வந்து பாக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, வீட்டு அப்படியே he's just glancing பாக்குறாரு. என்ன நடக்குதுங்க, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, நீங்க என்னத்துக்கு இப்போ இப்படி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்ரி ஒன் கெட் அவுட், அப்படிதான் ஏசப்போட அங்க ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கு. அவர் நினைச்சிருப்பாரு, எதுக்கு இந்த பொண்ணு, எதுக்கு இவங்க எல்லாருமே இப்ப வந்து இந்த மாதிரிலாம் நாய்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, சோ எல்லாரும் வெளில போங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த இடத்துல பீப்புளோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு, ஆண்டரோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? பீப்புள் எல்லாரும் அவர் பார்த்து நகைக்கிறாங்க. they are making fun of him. யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இட் இஸ் ஆப்வியஸ்ங்க. நாமளே அந்த இடத்துல என்ன ஏசப்பா அந்த பொண்ணு மறிச்சிட்டா, நீங்க என்ன ஸ்லீப்பிங்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள கேள்வி வருது, நிறைய பேர் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாரையும் வெளில துரத்திட்டு he is getting inside the scene. அந்த பொண்ணை போய் தொடுறாரு, அந்த பொண்ணு எழுந்துக்கிறா. So this is the view point of the Lord. நாம எல்லாரும் நினைச்சிருப்போம், என் வாழ்க்கை அவ்வளவுதான், மை லைஃப் இஸ் ஓவர், நத்திங் குட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட் எனி மோர், என் படிப்பு எனக்கு ஒழுங்கா படிக்க வரல, என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அது உங்களோட வியூ பாயிண்ட். ஆனா ஆண்டரோட வியூ பாயிண்ட் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, என் பிரியமானவனே, உன்னோட ஆத்மா வாழறது போல எல்லாவற்றும் நீ வாழ்ந்து சுகமாய் இருப்ப, உன்னோட வாழ்க்கை மறிச்சு போல, உன்னோட எந்த
எந்த ஒரு காரியமும் உன்னோட எந்த ஒரு கஷ்டமும் எதுவுமே மறைச்சு போல. ஐம் ரினியூவிங் யுவர் லைஃப், ஐம் மேக்கிங் எவ்ரிதிங் நியூ, திஸ் இஸ் மை வியூ பாயிண்ட் ஃபார் யோர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க சொல்லலாம் என் வேலையில எனக்கு எந்த ஒரு உயர்வுமே இல்லை, மை லைஃப் இஸ் ஓவர், என்னால என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியல, என்னால ப்ராப்பரா ரன் பண்ண முடியலையே, இட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் அந்த இடத்துல தான் உங்களை உயர்த்த போறார். ஹீ இஸ் ட்ரெயினிங் யூ பீப்புள். சீரியஸ்லி அந்த மாதிரி காரியத்துல காட் இஸ் ட்ரெயினிங் யூ. அவரோட வியூ பாயிண்ட் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி காரியத்துல இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த ஒரு புது லெசன் கத்துட்டு இருக்கோம், காட்ஸ் வியூ பாயிண்ட்னு. ஸோ இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க இருக்கீங்களா? எண்ட் பாயிண்ட் வந்துருச்சு, எதுவுமே வரலேசப்பா, எவ்ரி திங் இஸ் ஓவர் ஷார்ட்டட் அப்படின்னு இருக்கா? என்னோட வியூ பாயிண்ட் இப்ப இப்படி இருக்கு, ஆனா உங்களோட வியூ பாயிண்ட் இப்ப என்னோட லைஃப்ல எப்படி ஆண்டவரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்களேன். For sure, Holy Spirit will reveal it to you. நம்மகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறாரு இல்லையா? ஸோ அதே போலதான் இன்றைக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கை போலதான். எல்லாரும் நினைச்சாங்க, எல்லாரும் பார்த்தாங்க அந்த பொண்ணு மறிச்சுட்டா, அவ்வளவுதான், the girl is dead அப்படின்னு சொல்லிட்டு தான் they declared. ஆனா the Lord said she is not dead, she is sleeping. அவ மறிக்கல, அவ தூங்கி கொண்டிருக்கா, அவ உறங்கி கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. and the girl woke up. அதே போலதான் your life the Lord is going to restore. உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட கல்யாண வாழ்க்கை ஆகட்டும், ஆண்டவர் இன்னைக்கு அதை ரெஸ்டோர் பண்ண போறாரு. உங்களோட ஃபேமிலியில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஆண்டவர் அதை ரெஸ்டோர் பண்ண போறாரு. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யூ ஃபீல் டெட், யூ ஃபீல் நம், யூ ஃபீல் ஷேட்டர்ட், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ எம் கோயிங் டு ரெஸ்டோர் யூ மை டியர், ஐ எம் கோயிங் டு ரெஸ்டோர் யோர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஸ் வெல். உங்களோட பிசிக்கல் இது, ஐயோ என்ன பலவீனமா இருக்கேசப்பா, ஐ ஃபீல் லைக் டையிங், என்னால முடியல, பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்றீங்களா? The Lord is telling, I'm going to restore you, I'm going to regenerate you. நான் உனக்கு வாழ்க்கையை தரேன். You're tired, but I'm going to strengthen you, I'm going to strengthen you அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மென்டலி என்னால முடியல ஏசப்பா, ஐ ஃபீல் சோ எக்ஸாஸ்டட்னு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யூ மே ஃபீல் your mind is like it is dead, but it is just sleeping, it is just tired. ஆண்டவர் இன்னைக்கு he is going to, நம்ம காலையில நம்ம அம்மா அப்பா வந்து எப்படி எழுப்பாங்க, நம்ம எழுந்துக்கலாம், நான் கண்ணத்துலயே 2 தட்டு தட்டி கெட்டப் எழுந்துரு, டைம் ஆச்சுன்னு வரல. அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள 2 தட்டு தட்டி கெட்டப், யூ ஆர் ஜஸ்ட் ஸ்லீப்பிங் மை சன், யூ ஜஸ்ட் ஸ்லீப்பிங் மை டாட்டர், கெட்டப், எவ்ரிதிங் இஸ் கோனா பி ஃபைன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. ஸோ இன்றைக்கும் we are going to make sure, ஓகே சப்பா, இனி எல்லாத்தையும் நான் என்னோட வியூ பாயிண்ட்லயே நான் பார்க்க மாட்டேன், உங்களோட கண்ணோட்டத்துல தான் நான் வந்து இனி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? வாங்க. Thank you Jesus. Oh Holy Spirit, thank you Lord. ஆவியான தேவனே, அப்பா இந்நாள் வரை ஏசப்பா எல்லாமே ஆண்டவர் நாங்க எங்களோட கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவனே, our flesh overcomes us Jesus, our flesh overcomes us Lord. இனி ஆண்டவரே எங்க மாம்சங்களை மேற்கொள்ளாத படிக்கே ஆவியான தேவனே, நாங்க உம்மை நாட, உம்மை தேட, நீர் ஒரு காரியத்தையும் எவ்விதமாய் பார்க்கிறீரே சப்பா, அதை நாங்க புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற, இதை கேட்கிற எத்தனையோ பேரை சப்பா அவங்களோட வாழ்க்கை மறிச்சு போன நிலைமையில இருக்கே, என்னால இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதான்னு இருக்காங்க. லார்ட், in your name ஏசப்பா, I speak your name over them ஆண்டவரே. To every brother and sister who is watching this, Jesus, I speak your life over them Lord. அப்பா, I declare your life over them in the name of Lord Jesus Christ. என் பரிசுத்த ஆவியானவர் நீர் உள்ள போய் அப்ப ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக ராஜா. அப்ப அவங்க மரித்து போன ஏசப்பா அந்த சரீர பலவீனம் எல்லாம் போய் உயிர்ப்பிப்பீராக ராஜா. அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஏசப்பா யூ ரீஜெனரேட் ஏசப்பா. அப்பா எப்படி ஒரு போன் இல்லாத, சார்ஜ் இல்லாத ஒரு போன்ல நம்ம பேட்டரி போடுச்சு, எப்படி இட் இஸ் சார்ஜிங் 100%, அதை போலவே சப்பா லார்ட் யூ கிவ் அஸ் லைஃப் ஆண்டவரே, யூ கிவ் அஸ் லைஃப் இன் யூ ஜீசஸ். நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறட்டும், ஒரு காரியத்தையும் பார்க்கிற கண்ணோட்டம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனே, நீர் பார்க்கிற விதமாய் நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க இன்றையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி செய்வீராக ராஜா. We give everything into your mighty hands ஆண்டவரே. உலகம் பாக்குறத போல நாங்க பார்க்க விரும்பல, நாங்க பாக்குறது போலயும் நாங்க பார்க்க விரும்பல ஏசப்பா. என் தேவனை, எங்களை படைத்த எங்கள் தகப்பனே, நீர் பார்க்கும் விதமா ஏசப்பா நாங்க ஒவ்வொருத்தருமே ஏசப்பா எங்க வாழ்க்கைய, எங்களோட காலேஜ் காரியமாகட்டும், எங்க ஊழியமாகட்டும் ஏசப்பா, உமக்கென்று நாங்க செய்யற ஊழியமாகட்டும், வேலை காரியமாகட்டும், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் வித் யூ லார்ட், எல்லாமே நீங்க பாக்குற விதமாய் நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. Nothing is dead in our life Lord, nothing is dead ஏசப்பா, because the Lord who breathes
The Lord who breathes life into us is with us. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you.